வணக்கம் உறவுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்துருக்குங்க. என்னன்னா, பெற்றோர்கள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்களுக்கு தேவையான சொத்து சுகம்லாம் எழுதி வச்சுடுறாங்க. எழுதி வச்ச பிற்பாடு, தாய் தந்தையர அவங்க பாதுகாக்காம விட்டுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்ப பெற்றோர்கள் எழுதி குடுக்குறாங்க பாரு சொத்து. அந்த சொத்து செல்லாது என்று அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப அப்பா அம்மாட்ட இருக்க சொத்த பூரா பிள்ளைகளுக்கு எழுதி வச்ச பிற்பாடு, இப்ப அம்மா, அப்பா வயசான காலத்தில யாரையும் பாதுகாக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த எழுதி குடுத்த சொத்து எல்லாமே பெற்றோர்கள் மறுபடியும் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு அறிவிச்சிருக்கு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன்னா, பெரும்பாலான அப்பா, அம்மாக்கள முதியோர் இல்லத்தில போய் சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாரி தீர்ப்புகள் வரும்போது தான், பிள்ளைக பெற்றோர்கள நல்லா சிறப்பா கவனிப்பாங்க என்று நம்புது. அதனால தான் இந்த தீர்ப்பே குடுத்துருக்காங்க உறவுகளே. இனிமேல் வரும் காலங்கள்ல குழந்தைகள் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை அவர்கள் காலம் வரைக்கும் பாதுகாப்பாகவும், பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டியது பிள்ளைகளோட கடமை. ஆனா சொத்து சுகம் வந்த பிற்பாடு, இந்த பிள்ளைக என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கூட்டிக் கொண்டு அநாத ஆசிரமத்தில கொண்டு விட்டுறாங்க. இல்ல எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல போய் விட்டுர்றாங்க. அவர்களுக்கு சாப்பாடு வசதி இல்லாம, உடம்புக்கு முடியாம, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போணும், காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கும் வழியில தான், ஒருத்தர் போய் கோர்ட்ல அணுகி, இந்த மாரி பேசி, அந்த ஹைகோர்ட்டே இந்த மாரி தீர்ப்புகள கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. உண்மையிலே இந்த இந்த அறிவிப்பு ரொம்ப சிறப்பானது, வரவேற்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் உங்களுடைய தாய், தந்தையரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்க உறவுகளே. நன்றி.